சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். இங்கே மனோஜ் இங்கே ரவிக்கிட்ட சொல்கிறாரு, அந்த ஸ்ருதியோட அப்பாவும் அம்மாவும் உனக்கு புதுசாக ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்து கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. நீ எதுக்கு வேண்டான்னு சொல்கிற? அவங்க எவ்வளோ பணம் வேணாலும் செலவழிப்பாங்க. அந்த ஸ்ருதி தான் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணாச்சே. இப்போ நீ வேண்டான்னு சொன்னால் பின்னாடி ரொம்ப கஷ்டப்படணும், பார்த்துக்கோ. அது மட்டும் இல்லாமல் உனக்கு அவங்க சொத்தில் எல்லா உரிமையும் இருக்குது. நீ கேட்டே வாங்கலாம். ஆனால் தேடி வந்து உதவி செய்கிறேன்னு ஸ்ருதியோட அம்மா சொன்னாலும் அதை நீ ஏன் ரவி ஏற்றுக்க மாட்டேங்கிற? நீ புரிஞ்சு நடந்துக்கோ. இந்த முத்து பேசுகிறதெல்லாம் கேட்கவே கேட்காத. ஏன் சொல்கிறேன்னா, ரோகிணியும் ஸ்ருதியும் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுங்க. நமக்கு ஒரு தேவைன்னா அவங்க தானே வந்து உதவி செய்வாங்க. ஆனால் மீனாவை பார்த்தன்னா பணம்னு கேட்டால் கூட அவங்க வீட்டில் பெருசாக வசதி வாய்ப்பும் இல்லை தந்து உதவுறதுக்கு. அந்த பொறாமையில் தான் முத்து இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கான். ரவி, உன் மாமனாரும் மாமியாரும் ரொம்பவே நல்லவங்களா இருக்காங்க. அதனால தான் தேடி வந்து உன்னை ரெஸ்டாரண்ட் ஓனர் ஆக்கி பார்க்கணுன்னு ஆசைப்படுறாங்க. அதை புரிஞ்சுக்காம நீ என்னடானா முத்து பேச்சை கேட்டுக்கிட்டு பணமும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கியே. எனக்கெல்லாம் யாராவது தேடி வந்து உதவி செஞ்சா பணம் கிடைச்சா மட்டும் போதும்னு உடனே வாங்கியிருப்பேன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். அதுக்குடனே முத்துவும், இப்போ பணத்தை கொடுத்துட்டு அப்புறம் ரவியை அவமானப்படுத்தினா அதெல்லாம் பார்த்துட்டு நானும் அப்பாவும் சும்மா இருக்க முடியாது. அதனால தான் அவங்ககிட்டலாம் பணம் வாங்குறது தப்புன்னு சொல்கிறேன். அதை புரிஞ்சுக்காம பணம் கிடைச்சா போதும்னு நீ மனோஜ் மாதிரிலாம் யோசிக்காத ரவி அப்படின்னு சொல்ல, அதுக்குடனே ரவியும், நான் பார்த்துக்கிற முத்து, நீ சொல்கிறது தான் சரின்னு எனக்கும் தோணுது அப்படின்னு சொல்ல, அதுக்கு முத்துவும், உனக்கு என்ன உதவி வேணும்னாலும் சொல்லு, நான் செய்கிறேன் அப்படின்னு கேட்க, அதுக்கு மனோஜ் சொல்கிறாரு, என்ன ஒரு 50 லட்ச ரூபா பணம் கொடுத்து உதவி செய்ய உன்னால் முடியுமா? இப்போ பணம் இருந்தால் உடனே ரவி ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிச்சிருவான். அவங்க அத்தை மாமனார் மாமியார் கொடுக்குற பணத்தையும் வாங்க வேண்டான்னு சொல்லிட்டு, அப்போ நீ அந்த பணத்தை கொடுக்க போகிற? ஒன்னாலையும் கொடுக்க முடியாது. அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க முத்து அப்படின்னு 3 பேருமே ரவி எப்படி ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறதுன்றதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் முத்து யோசிக்கிறாரு, உண்மையாகவே என்கிட்ட நிறையா பணம் இருந்திருந்தா என் தம்பி ரவிக்கிட்ட கொடுத்து நீ உனக்குன்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிச்சுக்கோ, எல்லார் முன்னாடியும் தலை நிமிந்து நீ வாழணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் எனக்குன்னு இப்போ வர சவாரி பணமே வீட்டு செலவுக்கே பத்த மாட்டேங்குதே. எப்படி இங்கே ரவிக்கு உதவி செய்கிறதுன்னு புரியலையே அப்படின்னு யோசிக்கிறாரு முத்து. அடுத்த நாள் மீனாவுக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடைக்குது. அதனால் வீட்டில் உள்ள எல்லாரும் சந்தோஷப்பட்டாலும் விஜயாவுக்கு மட்டும் மீனா வெளியில் போய் சம்பாதிக்கிறது, இங்கே டெக்கரேஷன் ஆர்டர்லாம் எடுத்து செய்கிறது பிடிக்காததுனால மீனாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே நிற்கிறாங்க. இங்கே அண்ணாமலை மீனா கிட்ட, மீனா, நீ உன் திறமையால் முன்னேறி போக தான் போகிற. நீ வேலைக்கு போகக்கூடாது, சம்பாதிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க முன்னாடி நீ தலை நிமிந்து வாழணும். அதுதான் என்னுடைய ஆசை. உன்னால தான் முத்து சந்தோஷமாக இருக்கான். நீங்கள் 2 பேரும் எப்பயும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணும். நீ உனக்கு தெரிஞ்ச வேலையை செஞ்சு முன்னேறணுமா மீனான்னு பேசிகிட்டு இருக்கும்போது உடனே விஜயா சொல்கிறாங்க, இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு தேவையா? மீனா ஒன்றும் பெருசாக ரோகிணி மாதிரிலாம் படிக்கலையே. வெளியில் போய் சம்பாதிச்சு ஆகணுன்றதுக்கு ஏற்கனவே ஸ்ருதி வேலைக்கு போகிறதே அவங்க அம்மாவுக்கு பிடிக்காமல் வந்து அந்த பேச்சு பேசிட்டு போகிறாங்க. இதில் மீனா டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செய்கிறேன்னு வீட்டு வேலையெல்லாம் பார்க்காம அவள் பாட்டுக்கு கிளம்பி போயிடுவா. இந்த வீட்டில் யாரும் என் பேச்சை கேட்குறதே கிடையாது அப்படின்னு மீனா இங்கே வெளியில் வேலைக்கு போகிறது பிடிக்காததுனால விஜயா இப்படி பேச ஆரம்பிக்க, அதுக்குடனே முத்துவும், பாத்தியா மீனா, உனக்கு ஒரு 50,000 ரூபா லாபம் கிடச்சா கூட எங்கள் அம்மாவுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இதே பார்லலம்மா இங்கே 10,000 ரூபா சம்பாதிச்சா கூட அதெல்லாம் பெருசுன்னு நினைப்பாங்க. அதுதான் மீனா உனக்கும் அந்த ரோகிணிக்கும் உள்ள வித்தியாசமே. நீ கவலைப்படாத மீனா, இதே மாதிரி பெரிய பெரிய ஆர்டரெல்லாம் உனக்கு தேடி வந்து தரதான் போகிறாங்க. நீ கவலைப்படாமல் இரு. யார் என்ன சொன்னாலும் இந்த ஆர்டரை நீ செஞ்சு முடிக்கணும். அதுக்கு உனக்கு துணையாக நான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல, உடனே விஜயா இந்த விஷயத்த அங்கே சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அதுக்குடனே சிந்தாமணி சிரிச்சுக்கிட்டே, என்ன மேடம் நீங்கள், உங்கள் மருமக இப்போ வெளியில் வேலைக்கு போகிறது பிடிக்கலன்னு ஃபோன் பண்ணுறீங்க. ஆனால் இந்த பெரிய ஆர்டரே கிடச்சது என்னால் தானே. நான் தான் மீனாக்கு அந்த ஆர்டரை கொடுக்க சொல்லியிருக்கேன். ஆனால் கவலைப்படாதீங்க, மீனா அந்த ஆர்டரெல்லாம் செய்ய போகிறதும் இல்லை, அவன் நினைக்கிற மாதிரி வருமானம் அவளுக்கு வரப்போகிறதும் இல்லை. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாமல் இருங்க அப்படின்னு ஃபோனை வைக்கிறாங்க சிந்தாமணி. இதெல்லாம் பார்த்துட்டு விஜயா நினைக்கிறாங்க, பரவாயில்லையே, மீனாவும் முத்துவும் சாதிக்கணும், இதே மாதிரி பெரிய பெரிய டெக்கரேஷன் ஆர்டரெல்லாம் எடுத்து செய்யணுன்ற ஆசையில் இருக்காங்க. ஆனால் சிந்தாமணி இருக்கிற வரைக்கும் மீனா நினைக்கிறது எதுவுமே நடக்க போகிறதில்ல. எனக்கு பதிலாக சிந்தாமணி மீனாவை வெளுத்து வாங்க போகிறாங்க. இனி மீனா எனக்கு வேலையும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், நான் வீட்டில் இருந்தே வீட்டு வேலையை செஞ்சுக்கிறேன்ற முடிவெடுக்கணும். அதுக்கப்புறமா மீனா முத்துவை வீட்டை விட்டே வெளியில் அனுப்புறது எப்படின்னு நான் பார்த்துப்பேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறாங்க விஜயா. இங்கே முத்து எப்பயும் போல் வீட்டில் சாப்பிட்டுட்டு சவாரிக்கு கிளம்பி போகிறாரு. அந்த சமயம் முத்துவுக்கு ஒரு ஃபோன் வருது. சவாரியில் இருக்கிற முத்துவும் யாருன்னு ஃபோன் எடுத்து பேச, ஏற்கனவே முத்துவோட வீட்டுக்கு வந்த மலேசியா தாத்தாவும் பாட்டியும் ரொம்ப நாள் கழித்து முத்துவுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. உடனே முத்து ரொம்ப சந்தோஷமா, சார் எப்படி இருக்கீங்க சார்? என்னெல்லாம் ஞாபகம் வச்சு நீங்கள் மறுபடியும் ஃபோன் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். நீங்கள் என்ன இங்கே வந்துட்டீங்களா? இல்லை எங்கே இருக்கீங்க சார்னு கேட்க,
நான் மலேசியாவில் தான்ப்பா இருக்கிறேன். உன் ஞாபகம் வந்தது. ஒரு முக்கியமான விஷயத்த உன்கிட்ட பேசணும்னு நினச்சேன். அதான்ப்பா முத்து ஃபோன் பண்ணேன். எனக்கு பெருசாக அங்கே வேறு யாரையும் தெரியாதே. நீ மட்டும்தான் என்னை கோயிலுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போனேன். ஏன் உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் எனக்கு பெரிய விருந்தே வச்சியே. உன்னை மறக்க முடியுமாப்பா முத்து அப்படின்னு அந்த தாத்தாவும் பாட்டியும் பேச முத்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அங்கே மலேசியாவில் இருக்க தாத்தாவும் பாட்டியும் முத்துக்கிட்ட விசாரிக்கிறாங்க. உன் அப்பா அம்மா உன் அண்ணன் தம்பி எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நீ எப்படிப்பா இருக்கன்னு கேட்க, இப்போ கூட சவாரிக்கு தான் போயிட்டு இருந்தேன். நீங்கள் ஃபோன் பண்ணினீங்களேன்னு தான் ஓரமாக காரை நிப்பாட்டிட்டு என்ன ஏதுன்னு கேட்போன்னு பேசிகிட்டு இருக்கேன். சொல்லுங்கள் சார், நான் நல்லா தான் இருக்கேன். மீனாவுக்கும் பெரிய பெரிய டெக்கரேஷன் ஆர்டர்லாம் கிடைக்குது. அதனால் நாங்கள் 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் சார் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அது வேற ஒன்றும் இல்லைப்பா. என் சொந்தக்காரங்க நம்ம ஊரில் ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காங்க. இப்போ அவங்களால அதை நடத்த முடியாத ஒரு நிலமை. அதனால் யாராவது ஒரு நல்ல ஆளாக இருந்தால் அந்த ரெஸ்டாரண்ட்டை நடத்தக்கூடிய தகுதி உள்ளவங்களாக இருந்தால் உன்கிட்ட கேட்டு அவங்கள ஓனர் ஆக்கலாமேன்னு தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே முத்து சொல்கிறாரு, பெருசாக எனக்கு அப்படி யாரையும் தெரியாதே சார் அப்படின்னு சொல்லும்போது தான் ரவியோட ஞாபகம் வருது முத்துவுக்கு. என் தம்பி ரவியே ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் ஆகணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கான். ஆனால் பணம் இல்லை, இப்போதைக்கு முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்கான். ஏன் இங்கே இவர்கிட்ட சொல்லி ரவிக்காக அந்த ரெஸ்டாரண்ட்டை தர சொல்லக்கூடாது? கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை கொடுத்துட வேண்டிதான். ரவி மட்டும் ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் ஆயாச்சுன்னா அதுக்கப்புறம் ஸ்ருதியோட அம்மா அப்பான்னு யாரும் அவனுக்கு உதவி செய்யவும் வேண்டாம். யார்கிட்டையும் பணத்தை எதிர்பார்த்து ரவி நிற்க வேண்டிய நிலமையும் வராதே. என்னாலையும் பணம் கொடுத்து உதவ முடியாது. அப்படி ஒரு நிலமையில நான் இருக்கேன். ஆனால் ஒரு அண்ணனாக இருந்து இப்படிப்பட்ட உதவியை ரவிக்கு செய்யலாமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிற முத்துவும், சார் நல்ல நேரத்துக்கு தான் ஃபோன் பண்ணீங்க. என் தம்பி ரவியே வந்து ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கான். என்ன அவன்கிட்ட இப்போ பெருசாக பணம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, நாங்கள் பணத்தை எதிர்பார்த்து உங்ககிட்ட ஃபோன் பண்ணலை. அந்த ரெஸ்டாரண்ட்டை இவங்க நல்லபடியாக நடத்தினா போதும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதிச்சு தர வேண்டிய பணத்தை அவங்க தந்தாலே அவங்க ஏற்றுப்பாங்க. ஏன்னா அவங்க இப்போ வெளியூர் போகிறதா இருக்காங்க. உடனே ரெஸ்டாரண்ட்டை நடத்த ஒரு ஆள் வேணும்னு கேட்டாங்க. எனக்கு உன்னை தவிர வேறு யாருப்பா தெரியும்? அதான் முத்து ஃபோன் பண்ணேன். ஆனால் ஃபோன் பண்ணதும் நல்லதாக போச்சு. உன் தம்பியே அந்த ரெஸ்டாரண்ட்டை எடுத்து நடத்துவான்னு நீ சொன்னதை கேட்டு எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. உன் தம்பிக்கிட்டேயும் அந்த பொண்ணு ஸ்ருதிக்கிட்டேயும் கேளு. அவங்க ஒத்துக்கிட்டா கண்டிப்பாக அந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனராக உன் தம்பி தான் ஆக முடியும். நான் அதுக்கு எல்லா ஏற்பாடையும் செய்கிறேன். பணத்தை பற்றி கவலைப்படாதப்பா முத்து. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பணத்தை கொடுங்க. நாங்கள் உடனே பணத்தெல்லாம் கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்ல உடனே முத்துவும், சரி சார், என் அண்ணனுக்கும் பெரிய கடை ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டப்ப என் மூலமாக தான் மனோஜுக்கு ஒரு பெரிய கடை கிடச்சிது. அதே மாதிரி நான் தான் என் தம்பிக்கும் ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பித்து கொடுக்க போகிறேன் போல். அதனால தான் உங்கள் மூலமாக எனக்கு இப்படி ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்கு. என்னால் தான் பெருசாக சாதிக்க முடியல, சம்பாதிக்க முடியல. என் தம்பி சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அதுவே போதும் சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஃபோனை வைக்கிற முத்து, இதை போய் முதல்ல ரவிக்கிட்ட சொல்லணும். ரவி மட்டும் சரின்னு சொல்லிட்டா உடனே அந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் ஆக்கிடணும். அதுக்கப்புறமா பணம் தரேன்னு சொல்கிற அந்த ஸ்ருதியோட அம்மா அப்பான்னு யாரும் இனி என் வீட்டு பக்கம் வந்து ரவியை எதுவும் பேசவே மாட்டாங்க. யார்கிட்டையும் பணத்தை எதிர்பார்க்காம முன்னேறி காமிச்சா தானே நல்லது அப்படின்னு நினச்ச முத்து இங்கே வந்து சவாரிக்கு கிளம்பி போகிறாரு. முத்து சவாரியெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் வீட்டுக்கு போக அங்கே மீனா கிச்சனில் வேலை செய்கிறாங்க. மீனா கிட்ட ரொம்ப சந்தோஷமாக முத்து சொல்கிறாரு, இன்னைக்கு ஒரு சந்தோஷமான விஷயத்த வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையும் சொல்ல போகிறேன். என்னென்னு சொல்லு மீனா அப்படின்னு கேட்க, எனக்கு என்னங்க தெரியும், நம்ம மாடியில் ரூம் கட்ட போகிறோமா அப்படின்னு கேட்க, ஏன் உனக்கு அதுதான் பெரிய சந்தோஷமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கூடனே மீனாவும், ஆமாங்க, இப்போதைக்கு எனக்கு மாடியில் பெரிய ரூம் கட்டினாதான் எனக்கு உண்மையான சந்தோஷம் கிடைக்கும். ஏன்னா எல்லாருக்கும் தனியாக ரூம் இருக்கும்போது நாம் மட்டும் தாங்க இங்கே கட்டில் வெளியில் போட்டு இங்கேயே நம்ம வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கோம். அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி தான் இருக்குது. அதனால் மாடியில் ரூம் கட்டினா எனக்கு நிம்மதியாக இருக்கும் தெரியுமா. இப்போ வரைக்கும் சம்பாதிக்கிற பணத்தை என்ன செய்கிற அப்படின்னு உங்கள் அம்மா கேள்வி கேட்குறாங்க. பணத்தெல்லாம் வீண் செலவு தானே செய்கிற, அதுக்கு எதுக்கு வேலைக்கு போகிறேன்னு சொல்கிறாங்க. அதனால தான் நம்ம பணத்தை சேர்த்து வச்சு சீக்கிரமாகவே மாடியில் ரூம் கட்டணும். அதுதான் எனக்கு சந்தோஷம். வேற என்ன விஷயத்தை பேச வந்தீங்கன்னு கேட்க, ரவிக்கு ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் ஓனராக வாய்ப்பு கிடச்சிருக்குன்னு சொல்ல, என்னங்க சொல்கிறீங்க, எப்படிங்க இந்த வாய்ப்பு கிடச்சிதுன்னு சொல்லும்போது, நீ வா மீனா, வீட்டில் உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு இதை சொல்கிறேன். ரவி மட்டும் சரின்னு சொல்லிட்டான், நாளைக்கே அந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் என் தம்பி ரவி தான். அதுக்கப்புறம் அவன் யார்கிட்டையும் உதவி கேட்டு நிற்க வேண்டிய அவசியமும் இருக்காது. ஸ்ருதிக்கும் ரவி மேலே கோவம் வராது. அதனால் ரவியும் ஸ்ருதியும் வரட்டும், இதை பற்றி பேசலாம் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்காரு.
இங்கே ரவியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வேலைக்கு போன ஸ்ருதியும் ரவியை பார்த்து கேள்வி கேட்குறாங்க. நீ என்ன நினச்சிட்டு இருக்க? என் அம்மாவும் அப்பாவும் உதவி செஞ்சா அதெல்லாம் சரியில்லைன்னு சொல்கிற? உன் அப்பாவோட பணத்தை வச்சு தானே மனோஜ் பெரிய கடையெல்லாம் ஆரம்பிச்சாரு. அதே மாதிரி ஏன் அப்பா பணம் கொடுத்து நீ வாங்கி ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சா இதில் என்ன தப்பு இருக்குது? எப்படியும் என் அப்பாவோட சொத்து எல்லாமே எனக்கு தான் வரப்போகுது. அது நம்ம 2 பேருக்கும் தானே. அப்படி இருக்கும்போது என் அம்மா தர பணத்தை நீ ஏன் வாங்க வேண்டான்னு சொல்கிற? நீ அப்படி எல்லாரும் முன்னாடியும் பேசுறது என்னால் தாங்கிக்க முடியல. நீ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க ரவி. நம்ம எத்தனை நாள் தான் இப்படி அங்கே இங்கேன்னு வேலை செஞ்சுட்டு இருக்க முடியும்? நமக்குன்னு ஒரு நிரந்தர வேலை இருந்தால் தானே 2 பேரும் ஒன்றா ஒரு இடத்துல வந்து வேலை பார்க்க முடியும். நீ சீக்கிரமாகவே ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் ஆகணும். நான் வேணும்னா என் அம்மா அப்பா கிட்ட பேசி நீ எதிர்பார்த்ததை விட அதிகமான பணம் கூட வாங்கி தரேன். ஆனால் நீ அதுக்கு எல்லா ஏற்பாடையும் செய்யணும் அப்படின்னு ஸ்ருதி சொல்கிறாங்க. உடனே ரவியும் முடியவே முடியாது ஸ்ருதி. என்னைக்கு நான் பணம் சேர்த்து வச்சு எனக்குன்னு ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிக்கிறேனோ அதில் தான் நான் நிரந்தரமாக வேலை பார்ப்பேன். நீயும் நானும் சேர்ந்தே அங்கே வேலை பார்ப்போம். ஆனால் அதை விட்டுட்டு உன் அம்மா தர பணத்தை வாங்கி என் அப்பாவை நான் அவமானப்படுத்த மாட்டேன். அதே மாதிரி இப்போ பணத்தை கொடுக்குறவங்க நாளைக்கு இந்த பணத்தை வச்சு தானே நீ பெரிய ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் ஆனன்னு சொன்னால் நான் தான் தலை குனிஞ்சு நிற்கணும். ஏன்னா உன் அப்பா அம்மாவை பற்றி எனக்கு நல்லாவே தெரியுமே. எப்பெல்லாம் ஒரு காரணம் கிடைக்குதோ வீடு தேடி வந்து என் அம்மா அப்பா முத்துன்னு எல்லாரையும் அவமானப்படுத்திட்டு போவாங்க. அப்படியெல்லாம் என்னோட விஷயத்தில் நடக்க நான் விட மாட்டேன். உனக்கு உன் அம்மாவை பற்றி தெரிஞ்சிருந்தோம் அவங்களுக்கு இந்த விஷயத்தில் நீ சப்போர்ட் பண்ணுறல. அதனால தான் இதை என்னால் ஏற்றுக்க முடியல. நாம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்துட்ருக்கோமே. இப்போ நம்ம நல்லா தான் சம்பாதிக்கிறோம். இதுக்கிடையில் உங்கள் அம்மா எதுக்கு வந்து தேவையில்லாமல் பணத்தை தரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க? யார் சொன்னாலும் என் முடிவை நான் மாற்றிக்கவே மாட்டேன். கண்டிப்பாக எனக்குன்னு ஒரு நாள் வரதான் செய்யும். அன்னைக்கு நீயும் நானும் பெரிய ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் ஆக தான் போகிறோம். ஆனால் நான் யார்கிட்டேயும் பணத்தை வாங்கிலாம் இப்படி ஒரு வேலையை செய்யவே மாட்டேன். நீ முதல்ல வீட்டுக்கு வா, இங்கே நின்று தேவையில்லாமல் பிரச்சனை செய்யாத அப்படின்னு சொல்லி இங்கே தன்னுடைய முடிவை வந்து தெளிவாக சொல்லிடுறாரு ரவி. இங்கே வீட்டுக்கு வந்த முத்து அண்ணாமலை, விஜயா, ரோஹிணி, ஸ்ருதி, மீனான்னு எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போகிறேன். என்ன, ரவியும் இருந்தால் நல்லாயிருக்கும், அவன் தான் இன்னும் ரெஸ்டாரண்ட்லேருந்து வரலையே அப்படின்னு சொல்லும்போது அதுக்குடனே மனோஜ் விஜயா கிட்ட சொல்கிறாங்க. அம்மா, இந்த முத்துவால் தாம்மா ரவி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிறான். இந்த முத்துவுக்கு பொறாமை. நானும் ஓனர் ஆகிட்டேன், அதே மாதிரி ரவி ஓனர் ஆகிடக்கூடாதுன்னு யோசிக்கிறாம்மா. இதே இங்கே ஸ்ருதியோட அம்மா வந்து பணத்தை கொடுத்தப்ப சரின்னு வாங்கியிருந்தா பிரச்சனையே இல்லை. அந்த ரவியும் பெரிய ஒரு ரெஸ்டாரண்ட்டோட ஓனராக இருக்கலாம். பணத்தை பற்றி ஒன்றும் தெரியாத இந்த முத்து சொல் பேச்சை கேட்டுக்கிட்டு அவன் ரொம்ப அடம்பிடிக்கிறாமா ரவி. இந்த முத்து பேச்செல்லாம் கேட்டால் அந்த ரவி எப்பயுமே ரெஸ்டாரண்ட்டில் சம்பளத்துக்கு தாம்மா வேலை பார்க்க முடியும். இதே ஸ்ருதியோட அம்மா தந்த பணத்தை வாங்கியிருந்தா அவன் ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் ஆகலாம். இதெல்லாம் புரிஞ்சிக்காம இந்த முத்து என்னடானா பொறாமையில் பேசிகிட்டு இருக்கான். அதை வேற அந்த ரவி நம்பிட்டு இருக்காமா அப்படின்னு சொல்ல அதுக்குடனே விஜயாவும் நமக்கு தெரியாதா இந்த முத்து மீனா எப்பயுமே பொறாமப்படுவாங்கன்னுட்டு இந்த முத்துவாலையும் மீனாவாலையும் பெருசாக சம்பாதிக்க முடியாது. அதனால் மற்றவங்க முன்னேறதை பார்த்துட்டு அதெல்லாம் தாங்க முடியாமல் பொறாமையில் எப்படி பேசிகிட்டு இருக்காங்க. இல்லைனா வீட்டுக்கு வந்த சம்மந்தியை அவமானப்படுத்தி இந்த முத்து வெளியில் அனுப்புவானா? கிடைச்ச அந்த பணத்தை வாங்கியிருந்தா இப்போ ரவி பெரிய ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் ஆயிருப்பான். அப்படிதானங்க அப்படின்னு அண்ணாமலை கிட்ட கேட்க, இல்லை விஜயா, நீ தப்பாக பேசுகிற, நீ புரிஞ்சிக்காமல் பேசிகிட்டு இருக்க. இப்போ பணத்தை வாங்கின ரவி அதுக்கப்புறமா ரெஸ்டாரண்ட் ஓனர் ஆனாலும் இங்கே ஸ்ருதியோட அம்மா அப்பான்னு 2 பேரும் எங்கள் பணத்தை வச்சு தான் எங்கள் மாப்பிள்ளை ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் ஆனாங்க. இனி என் மாப்பிள்ளையும் பொண்ணும் எங்கள் வீட்டிலையே வந்து தங்கட்டும், இந்த வீட்டில் இருக்க மாட்டாங்கன்னு சொன்னால் உன் பையனை நீ அங்கே அனுப்பி வச்சிருவியா? இப்படி தான் ஸ்ருதியோட அம்மா பிரச்சனையை ஆரம்பிப்பாங்க. இது நமக்கு தேவையில்லாத வேலை. நம்ம பையனை நல்லா படிக்க வச்சுருக்கோம், அவனுக்குன்னு திறமை இருக்குது. ஏன் அவனால் முன்னேற முடியாதா? இல்லை பெரிய ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் ஆக முடியாதா? ரவி மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. அவன் யார்கிட்டையும் உதவின்னு கேட்காம சுயமாக சம்பாதிச்சு பணத்தை சேர்த்து வச்சு முன்னேற தான் போகிறான், பெரிய ரெஸ்டாரண்ட்டோட ஓனராக தான் போகிறான் அப்படின்னு சொல்ல அதுக்கு முத்துவும் சரியாக சொன்னீங்கப்பா, அதுக்கு ரவிக்கு ஒரு வாய்ப்பு தேடி வந்திருக்கு, அதை பற்றி தான்ப்பா பேச போகிறேன் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்கும்போதே இங்கே ரவியும் ஸ்ருதியும் வீட்டுக்குள்ளே வராங்க. வீட்டுக்கு வந்த ரவி கிட்ட ரொம்ப சந்தோஷமாக முத்து சொல்கிறாரு, நம்ம ரவியே வந்துட்டான்ப்பா. ரவி, உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன். அதான் நான் சொன்னேனே உனக்கு கண்டிப்பாக நான் உதவி செய்வேன்னு. உனக்கு இப்போ ரெஸ்டாரண்ட்டோட ஓனராக பெரிய வாய்ப்பு தேடி வந்திருக்குன்னு சொல்ல, என்ன முத்து சொல்கிற? உன்கிட்ட என்ன அவ்வளோ பணம் இருக்கா அப்படின்னு இங்கே வந்து ரவி கேட்குறாரு. அதுக்கூடனே மீனாவும் எங்ககிட்ட கொடுத்த உதவ பணம் இல்லைங்க, ஆனால் நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு உங்களை வாழ்த்த மனசு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இங்கே உடனே மனோஜ் சிரிச்சுக்கிட்டே, அதானே பார்த்தேன், பணம் கொடுத்து உங்களால் உதவி செய்யணும்னா நீங்கள் தான் எப்பயோ மாடியில் பெரிய ரூமெல்லாம் கட்டியிருப்பீங்களே, உங்ககிட்ட ஏது பணம் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு? அதானே இப்படி மற்றவங்க முன்னேறக்கூடாதுன்னு பொறாமப்படுறீங்க அப்படின்னு மனோஜ் சிரிக்கும்போது அதுக்குடனே முத்துவும், ரவி
அந்த மனோஜ் பேசுகிறதெல்லாம் பெருசாகவே எடுத்துக்காத. அதான் நம்ம வீட்டுக்கு வந்தாங்கல்ல மலேசியாவிலேருந்து வந்த தாத்தாவும் பாட்டியும், அவர் இன்னைக்கு எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாரு. அவரோட ஃப்ரெண்டு சொந்தக்காரங்கன்னுட்டு இங்கே பெரிய ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காங்களாம். அவங்க இப்போ அந்த ரெஸ்டாரண்ட்டை இன்னொருத்தர்கிட்ட கொடுத்துட்டு வெளியூருக்கு எங்கேயோ போகிறாங்களாம். அதனால தான் அந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனராக இருக்கவும் அதை நல்லபடியாக பார்த்துக்கவும் ஒரு ஆள் வேணும்னு கேட்டாங்க. இப்போதைக்கு பணம் கொடுக்க வேண்டாம் ரவி, கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இப்படி சொல்ல யாருக்கு நல்ல மனசு வரும் சொல்லு? இப்படி ஒரு வாய்ப்பு தேடி வந்திருக்குன்னு உடனே யாரை சொல்லலாம்னு நினைக்க எனக்கு ஞாபகம் தான் வந்தது. என் தம்பியே ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் ஆகணும்னு ஆசைப்படுறான். அவனையே நீங்கள் ஓனர் ஆக்கிருங்க, பணத்தை அப்புறமா தருவாங்கன்னு சொன்னதுக்கு, பணத்தை பற்றி நான் யோசிக்கல, நம்பிக்கையான ஆள் தான் வேணும்னு சொன்னாங்க. அதை கேட்டு எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. நீ என்ன சொல்கிற அப்படின்னு முத்து கேட்குறாரு. இதெல்லாம் கேட்டு இந்த விஜயா, மனோஜ், ரோஹிணின்னு எல்லாருமே பேரதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது இது, இந்த முத்துவால் இப்படி ஒரு வாய்ப்பு ரவிக்கு தேடி வரும்னு எதிர்பார்க்கவே இல்லையே. முத்துவால் ரவிக்கு எந்த உதவியும் செய்ய முடியாதுன்னு இவ்வளோ நேரம் அவமானப்படுத்தி பேசிகிட்டு இருந்தோம். ஏளனமாக பேசினா இந்த முத்து இவ்வளோ பெரிய வாய்ப்போட வந்து ரவிக்கிட்ட சொல்கிறாரே, இதுக்கு ரவி என்ன சொல்ல போகிறாரோ தெரியல அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க. இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்ட அண்ணாமலை, என்ன முத்து இப்படி ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கிறதா சொல்லியிருக்க, ரவி எப்படி வேண்டான்னு சொல்லுவான், எல்லாரும் முன்னாடி சாதிச்சு காட்ட ரவிக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும் அப்படின்னு சொல்ல, இங்கே ரவியும் சந்தோஷமா, எனக்கு இது ரொம்ப சந்தோஷம்தான், ஆனாலும் பணத்தை இப்போதைக்கு தர முடியாதே, என்கிட்ட அவ்வளோ பணமும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கூடனே ஸ்ருதியும், முத்து இருக்கிற பணத்தை தரோம், ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்களும் சம்பாதிச்சு அவங்க எவ்வளோ கேட்டாங்களோ அந்த பணத்தையும் கொடுத்துருவோம், ஆனால் இந்த வாய்ப்பை வேண்டான்னு சொல்லவே மாட்டோம். ஏன்னா எனக்கும் ரவி இப்படி அங்கே போய் வேலை செய்கிறத விட ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டோட ஓனராக இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு உதவியை நீங்கள் முத்து செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு ஸ்ருதி ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க. மீனா, முத்து, அண்ணாமலைன்னு எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே இதை பற்றி கண்டிப்பாக நான் மலேசியா தாத்தா பாட்டிக்கிட்ட நான் பேசிடுறேன், இன்னும் கொஞ்ச நாளையில் ரவி பெரிய ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் ஆக போகிறான் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட மீனா மனோஜை பார்த்து முறைச்சிக்கிட்டே சொல்கிறாங்க, எங்களை பார்த்து தானே இப்போ நீங்கள் ஏதோ பொறாமப்படுறோம், இங்கே ரவி முன்னேறக்கூடாதுன்றதுக்காக தான் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கோன்னு சொன்னீங்க, பார்த்தீங்களா என் வீட்டுக்காரர் எவ்வளோ பெரிய உதவியை செஞ்சுருக்காருன்னு. யாரோட வளர்ச்சியை பார்த்தோம் நாங்கள் என்றைக்கும் பொறாமப்படவே மாட்டோம், மற்றவங்க முன்னேறினா அதை பார்த்து சந்தோஷம்தான் படுவோம், இப்போவாது புரிஞ்சுக்கோங்க மனோஜ் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. உடனே ரவி ரொம்ப சந்தோஷமாக முத்துக்கிட்ட, முத்து ரொம்ப நன்றி முத்து, எனக்கு நீ இப்படி ஒரு வாய்ப்பை தேடி தருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, அது மட்டும் இல்லாமல் பணமும் இல்லை, எப்படி ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிக்க போகிறோமோ அப்படின்னு யோசித்தேன். ஏன் இங்கே நானும் ஸ்ருதியும் பேசிகிட்டு இருக்கும்போது கூட ஸ்ருதி என் மேலே அவ்வளோ கோவப்பட்டா, என் அம்மா அப்பா தர பணத்தை வாங்கிக்கோ, சீக்கிரமாகவே நீ ஓனர் ஆகணும்னு. ஆனால் எனக்கு அதில் கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. ஆனால் இப்போ நீ சொன்னதை கேட்டதுக்கப்புறமா எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. என்கிட்ட இருக்கிற பணத்தை தரேன், நீ முதல்ல அவங்கக்கிட்ட கொடுத்துரு, நான் அந்த ரெஸ்டாரண்ட்டை நல்லபடியாக வந்து நடத்தி நல்லபடியாக சம்பாதிச்சு மீதி பணத்தையும் கொடுத்துருவேன், என் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முத்து, என் தம்பி ரவி மேலே எனக்கும் நம்பிக்கை இருக்குது, அதனால தான் இந்த வாய்ப்பு உனக்கு வரணும்னு நான் ஆசைப்பட்டேன், உனக்கு எல்லாமே இனி நல்லதாக தான் நடக்கும், அதனால தான் தேடி வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டை பற்றி என்கிட்டலாம் பேசியிருக்காங்க அந்த மலேசியாவில் உள்ள 2 பேரும் அப்படின்னு சொல்ல, முத்து நீ எனக்கு இவ்வளோ பெரிய உதவி செய்வேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த மனோஜ் உன்னை என்னன்னா சொன்னான், எப்படி அவமானப்படுத்தி பேசினா பாத்தியா மனோஜ், என் அண்ணன் முத்து எனக்கு எப்பயுமே நல்லது தான் செய்வானே தவிர்த்து மற்றபடி நான் முன்னேறதை பார்த்து அவன் என்னைக்கும் பொறாமப்பட மாட்டான். நீ தான் முத்துவை எப்பயுமே தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பேசிகிட்டு இருக்க. முத்துவால் ரவிக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குன்னு சொல்லி இனி முத்துவை பற்றி பேசினா நாம தான் அவமானப்பட்டு நிற்கிறோன்னு விஜயா அமைதியாகவே இருக்காங்க. முத்துவும் மீனாவும் மலேசியாவில் இருந்த 2 பேரும் இங்கே ரெஸ்டாரண்ட்டை பற்றி சொன்ன இடத்துக்கு இங்கே ரவியவும் ஸ்ருதியவும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த பெரிய புது ரெஸ்டாரண்ட்டை பார்த்த ஸ்ருதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. முத்து உங்களால் தான் இப்போ இந்த ரெஸ்டாரண்ட்டை நாங்கள் வாங்கவும் போகிறோம், இதுக்கு ஓனராகவும் போகிறோம். என் அம்மா அப்பாவே நினச்சிருந்தா கூட இப்படியெல்லாம் எங்களுக்கு உதவி செஞ்சுருக்க முடியாது, அவங்கக்கிட்ட நிறைய பணம் இருக்குது, ஆனாலும் உங்களுக்கு நல்ல மனசு இருக்க போய் தானே எங்களுக்கு இவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. இங்கே அண்ணாமலை, விஜயா, இங்கே ஸ்ருதியோட அம்மா அப்பான்னு எல்லாருமே வர இங்கே ரவியும் ஸ்ருதியும் அந்த பெரிய ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் ஆகுறாங்க. இதை பார்த்துட்டு ஸ்ருதியோட அம்மா அப்பா ரொம்ப கோபமாக இருக்காங்க. ஏன் ஸ்ருதி, நாங்கள் தான் பணம் தரோன்னு சொன்னோமே, நீ அந்த பணத்தை வாங்கி இப்படி ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டை வாங்கியிருக்கலாம், ஆனால் இப்போ பாரு சம்பாதிச்சு மீதி பணத்தை நீங்கள் கொடுக்கணும்ல, அதுக்கும் பணம் தேவைப்படுதில்ல, அப்போ எங்ககிட்ட பணத்தை வாங்க வேண்டியதானே அப்படின்னு சொல்ல, அதுக்குடனே ரவியும் பணம் வேண்டான்னு சொல்லி தான் முத்து வாங்கி கொடுத்த இந்த வாய்ப்பை நாங்கள் ஏற்றுக்கிட்டோம், உங்கள் பணம் எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் நிம்மதியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே இப்போ நானும் ஸ்ருதியும் ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் ஆகிட்டோம், இனி பணத்தை பற்றி நீங்கள் பேசவே கூடாது, உங்கள் பொண்ணு ஒன்றும்
ஒன்றும் வேற ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்கிறதில்ல. இவ இந்த பெரிய ரெஸ்டாரண்ட்டோட ஓனர். அந்த சந்தோஷத்தோட அமைதியாக இருங்க. தேவையில்லாமல் பிரச்சனை செய்யாதீங்க. நீங்கள் பிரச்சனை செய்கிறேன்னு நினச்சி எங்கள் அப்பாவையும் என்னையும் அவமானப்படுத்தணும்னு நினச்சா இனி நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்ல, இதுக்கு மேலே இங்கே நின்று அவமானப்பட்டு தான் இருக்கணும்னு சொல்லிட்டு உடனே இங்கே ஸ்ருதியோட அம்மாவும் அப்பாவும் கோவமாக அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. விஜயாவும் பதில் பேசாமல் நிற்கிறாங்க. இந்த முத்துவால் எதுவுமே நல்லது செய்ய முடியாதுன்னு நினச்சேன். ஆனால் என் பையன் ரவிக்கு முத்துவால் தான் இவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்கு. முத்துவால் பணம் கொடுத்து உதவி செய்ய முடியலனாலும் முத்துவால் தானே இந்த ரெஸ்டாரண்ட் எல்லாம் கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அமைதியாக முத்துவை பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க விஜயா. இங்கே அண்ணாமலை முத்துக்கிட்டேயும் மீனாக்கிட்டேயும் உங்கள் 2 பேரோட நல்ல மனசுக்கு உங்களுக்கும் இதே மாதிரி நிறைய நல்லதெல்லாம் நடக்க தான் போகுது. நீங்களும் பெரிய பெரிய ஆர்டர்லாம் எடுத்து செஞ்சு பெரிய ஆஃபீஸ் எல்லாம் ஆரம்பிக்க போகிறீங்க. மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நீங்கள் மட்டும் என்ன இங்கே பணம் சம்பாதிக்காமையாக இருக்க போகிறீங்க? இந்த விஜயா நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. நீங்கள் பாருங்கள் லட்சக்கணக்கில் சம்பாதிக்க போகிறீங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, இங்கே ரவிக்கும் இங்கே ஸ்ருதிக்கும் புது ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பித்து கொடுத்த முத்துவும் மீனாவும் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. இங்கே ரவி ஸ்ருதி புது ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு உதவி செஞ்ச மலேசியா தாத்தா பாட்டிக்கு முத்து ஃபோன் பண்ணி நன்றி சொல்கிறாரு.